கொஞ்ச நாளுக்கு முதல்ல கரகாட்டக்காரன் படத்துல நடிச்ச கனகாண்ட போட்டோ உண்டு சோசியல் மீடியாவில் பயங்கரமா வைரல் ஆச்சு. அதை பார்த்த கனகாண்ட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு. என்னடா கனகாண்ட தோற்றம் அவ்வளவுக்கு மாறிப்போ இருந்துச்சு. அப்படி கனகாக்கு என்ன ஆச்சு என்று தெரிஞ்சு கொள்றதுக்கு அவங்களோட லைஃப்ல என்ன ஆச்சு என்று தெரிஞ்சு கொண்டாலே அதுக்கான ஆன்சர் கிடைச்சிடும். சோ இந்த வீடியோ நாங்க கனகாக்கு என்ன ஆச்சு என்றதுதான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எம்ஜிஆர் சிவாஜி இந்த படங்கள்ல ஹீரோயினா நடிச்சவங்க தான் தேவிகா. அவங்களோட மகள் தான் வந்து கனகா. கனகா சின்ன வயசா இருக்கும் போதே அவங்களுடைய அப்பாவும் அம்மாவும் டிவோர்ஸ் ஆயிட்டாங்க. அதால கனகா வந்து சின்ன வயசுல இருந்தே அம்மா கூட தான் வளர்றா. அவங்களுக்கு அம்மா தான் எல்லாமே, அம்மா தான் உலகம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்குள்ள கனகாண்ட அம்மா தேவிகாவுக்கு ஒரு ஆசை, கனகாவை எப்படியாவது வந்து நடிகை ஆக்கிரணும் அப்படின்ட்டு. அப்ப அந்த டைம்ல தான் கங்கை அமரன் வந்து கரகாட்டக்காரன் படத்துக்கு வந்து ஹீரோயினை தேடிக்கொண்டு இருந்திருக்காரு. இந்த செய்தி வந்து தேவிகாண்ட காதுல விழுது. அதோட கங்கை அமரன் இருந்த தெருவுல தான் தேவிகா வந்து குடியிருந்திருக்காங்க. அதால வந்து தேவிகா என்ன செய்யறாங்கன்னா கனகாவை கூட்டிக்கிட்டு டெய்லி வந்து கங்கை அமரன் இருக்க அந்த ரோட்ல வந்து வாக்கிங் போறதும், கங்கை அமரன் வீட்டை வந்து கெஸ்டா கனகாவை கூட்டிட்டு போறதும், இப்படி பல முயற்சிகள் செஞ்சு ஒரு மாதிரி ஹீரோயின் சான்ஸ வாங்கி கொடுக்கறாங்க. அப்ப கரகாட்டக்காரன் படம் மூலமா தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுக்கறாங்க கனகா. 16 வயசுல வந்து நடிச்சிருந்தாங்க கரகாட்டக்காரன. ஒரு கிராமத்து ரோல்ல செம்மையா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு அப்புறமா வந்து கனகாண்ட டிமாண்ட் வந்து தமிழ்நாட்டுல ரொம்பவுமே அதிகரிக்குது. ரொம்பவுமே இவங்க வந்து ஃபேமஸ் ஆறாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு வருஷத்துல 10 படங்களுக்கு கமிட் ஆகுறாங்க. அதுவும் சூப்பர் ஸ்டார் கூட அதிசய பிறவி, கேப்டனோட சக்கரை தேவன் போன்ற பல முன்னணி ஹீரோக்களோட ஜோடி சேர்ந்து கலக்க ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா அவங்க நடிச்ச படம் வந்து விவேக்கோட வந்து விரலுக்கேற்ற வீக்கம் தான் நடிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறமா தமிழ் சினிமாவில இருந்து மிஸ் ஆனாங்க கனகா. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 2002ஆம் ஆண்டு கனகாண்ட அம்மா தேவிகா வந்து இறந்து போயிட்டாங்க. இவங்களுக்கு அம்மா தான் எல்லாமே, அம்மா தான் உலகம், எங்க போனாலுமே அம்மா கூட தான் போவாங்க. இப்படி அம்மா இறந்து போனதால இவங்க வந்து இந்த உலகத்தையே வெறுக்க ஆரம்பிச்சு தன்னைத்தானே வெறுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள பூட்டிட்டு இருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா 2007ஆம் ஆண்டு இவங்களுக்கு வந்து கலிபோர்னியாவை சேர்ந்தவர்களோட வந்து திருமணம் நடக்குது. அந்த திருமண வாழ்க்கையும் இவங்களுக்கு வந்து நல்லதா அமையல. கல்யாணம் செய்தவர் வந்து 15 நாள்ல வந்து கனகாவை விட்டுட்டு போயிடுறாரு. மீண்டும் மீண்டும் இவங்களுக்கு மன உளைச்சல் வந்து அதிகமாகவே ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கு. இந்த டைம்ல வந்து ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முதல்ல வந்து கனகா இறந்து போயிட்டாங்கன்ற ஒரு விஷயம் வந்து ரொம்பவுமே எல்லாராலுமே பேசப்பட்ட விஷயம். அந்த டைம்ல கனகாவை வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. என் அப்பா தான் அம்மா அந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு நான் இறந்துட்டேன் அப்படின்ற ஒரு வதந்திய பரப்பினார் அப்படின்ட்டு. அந்த டைம்ல கனகாவும் கனகாண்ட அப்பாவும் கொடுத்த இன்டர்வியூ வந்து செம வைரலா எல்லாராலையுமே பேசப்பட்டது. இப்படி தொடர்ந்து கனகாவை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் வந்து கொண்டிருந்தாலே அவங்க வந்து மனமுடைஞ்சு போய் தன் வீட்டுக்குள்ளேயே தன்னைத்தானே பூட்டி கொண்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப மட்டுமே அவங்க வந்து அந்த வீட்டுக்குள்ள தன்னைத்தானே பூட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ள யாரும் போறதுக்கு அனுமதியும் இல்லையா. அப்படி அவங்க தான் வெளியில வருவாங்க. அதுவும் எப்பயாவது இருந்து தான் அவங்க வெளியில வருவாங்களாம். இப்படியே அவங்க வந்து தொடர்ந்து தனிமைப்படுத்தி கொண்டு வாழ ஆரம்பிச்சிருக்காங்க. கனகாண்ட லைஃப்ல இப்படி ஒரு விஷயம் நடந்ததுதான் இப்போ வந்து கனகாண்ட தோற்றத்துக்கான மாற்றம் என்று எல்லாராலையுமே சொல்லப்பட்டு வருது.